ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது கப்ப பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம எந்த கறியில் வேணாலும் செய்யலாம். பீஃப்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம், உங்கள் இஷ்டம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதுக்கு தேவையான பொருட்கள், கப்பை வந்து 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து சுத்தம் செஞ்சு தோலெல்லாம் நீக்கிட்டு குக்கரில் போட்டு விசில் விட்டுக்கோங்க. அதில் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு பீஃப் தான் எடுத்துருக்கோம். நம்ம பீஃபு, மட்டன் எது வேணாலும் எடுத்துக்கரலாம். இதுக்கு தேவையான பொருள் மிளகாய்த்தூள், ஈஸ்டர்ன் மீட் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ அதுக்கு பீஃபுக்கு வந்து அளவான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஈஸ்டர்ன் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. சாரி, அதை எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு அதுக்கு அளவாக தண்ணி ஊற்றுங்க. இதை தாளிக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. இப்படி நீங்கள் வேக வச்சிங்கனாவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் மட்டன் எடுத்துக்கிறலாம். நம்ம எந்த கறி வேணாலும் நம்ம எடுத்துக்கிறலாம். நல்லா 2 விசில் விட்டுக்கோங்க. நல்லா கறி வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம கப்பை வேக வச்சுருக்கோம்ல, அதை நல்லா பருப்பு கடையிறத வச்சு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சதை இப்போது அந்த பீஃப் நல்லா வெந்திருக்கும், அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேங்காயை துருவி அதில் போடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா துருவி நல்லா கிண்டி விட்டுட்டு மல்லித்தழையும் கொஞ்சம் பச்சை வெங்காயம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான பீஃப் கப்பை பிரியாணி ரெடி. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூவா.